தமிழகத்தில் இன்று தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னையில் தீபாவளி பண்டிகையொட்டி மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வழிபாடு நடத்தினர். கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி எப்போவுமே வழக்கம் போல் அமக்கலமாக சென்னையில் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ நிறையா வெடிகள்லாம் வாங்கியிருக்கோம், இனிப்புகள் நிறையா வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையிலே வெடிகாரத்தாலே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை பணிந்து ரொம்ப அருமையாக வெடியெல்லாம் வெட்டிகிட்ருக்கோம். அது தவிர கோவிலுக்கு போவோம், ரிலேட்டிவ்ஸை போய் பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே தீபாவளி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை மனசில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை. அதனால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக எங்கள் குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சது, இப்போ தீபாவளி அன்னைக்கு மட்டும் மழை பெய்யலை. இட்ஸ் குட் பிகாஸ் நிறைய பேர் நல்லா வெடிக்கலாம். நிறைய வெடியும் வெடிச்சுட்டு இருக்கோம். காலையிலேருந்து 4:30 மணிக்கே எழுந்து ஃபஸ்ட்டு வெடி வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வெடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிவன் ஹியர். சிறுவர்களும் பெரியவர்களும் ஆர்வமுடன் பட்டாசு வெடித்து உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடினர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில், ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில், வடிவிடு முருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் தீபாவளி பண்டிகை ஒட்டி இன்று அதிகாலை முதல் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கடந்த சில தினங்களாக திருச்சியில் கொட்டி தீர்த்த கனமழை இன்று நின்றதால் மக்கள் தீபாவளியை வழக்கம் போல உற்சாகத்துடன் கொண்டாடினர். சேலத்தில் தீபாவளி பண்டிகையை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். புத்தாடை அணிந்த சிறுவர்கள் காலை முதல் பட்டாசுகள் வெடித்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் இன்று தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்த இல்லத்தில் உள்ளவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. முதியோர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர்.